வணக்கம். இன்றைய நம்ம விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஆட்டிசம் பாதித்த குழந்தைங்களோட உணர்திறன் சிக்கல்கள், அதாவது சென்சரி சென்சிட்டிவிட்டிஸ பத்தி கொஞ்சம் ஆழமா பேச போறோம். உங்க குழந்தை சில சமயம் சில சத்தத்தை கேட்டா காது மூடிக்கிறாங்களா, இல்ல சில துணியை மட்டும்தான் போடுவேன்னு அடம் பிடிக்கிறாங்களா, சில வாசனைகள் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா, இந்த மாதிரி அனுபவங்கள் நீங்க சந்திச்சிருக்கலாம். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது, ஒரு பெற்றோரா நீங்க இதுல எப்படி உதவலான்னு தான் பார்க்க போறோம். இதுக்காக நம்ம கிட்ட ஒரு நல்ல வழிகாட்டி இருக்கு. திரு எஸ் சிவகுமார் அவர்கள். அவர் முதல்வர் பணி நிறைவு, மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனம், காஞ்சிபுரம் மாவட்டம். அவர் ஆட்டிசம் பத்தின விழிப்புணர்வுக்காகவும் குறிப்பா பெற்றோர்களுக்கு உதவணும்னு ஒரு வழிகாட்டியை உருவாக்கியிருக்காங்க. எல்லாருக்கும் தரமான தகவல்கள், குறிப்பா இந்த மாதிரி முக்கிய விஷயங்கள்ல சுலபமா கிடைக்கணும் அப்படிங்கிறது ஒரு நோக்கம். அந்த வழிகாட்டியில இருக்கிற சில முக்கியமான விஷயங்களை வச்சுதான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். சரி, முதல்ல இந்த உணர்திறன் சிக்கல்னா என்ன, சிம்பிளா சொன்னா என்னது? சொல்ல போனா நம்ம எல்லாருக்கும் ஐம்புலன்கள் இருக்கு. பாக்குறோம், கேக்குறோம், தொடுறோம், டேஸ்ட் பண்றோம், வாசனை பிடிக்கிறோம் இல்லையா? ஆமா. ஆனா ஆட்டிசம் இருக்கிற சில குழந்தைங்களுக்கு இந்த உணர்வுகள் கொஞ்சம் இல்ல, ரொம்பவே தீவிரமா இருக்கலாம். உதாரணத்துக்கு, நமக்கு சும்மா தெரியற ஒரு லைட் வெளிச்சம் அவங்களுக்கு கண்ணையே கூசுற மாதிரி இருக்கலாம். இல்ல நாம சாதாரணமா பேசுற சத்தம் கூட அவங்களுக்கு ரொம்ப இரைச்சலா கேட்கலாம். ஓ, அப்போ துணி விஷயத்துலயும் அப்படிதானே? ஆமா, ஒரு துணியோட மென்மை இல்ல சொரசொரப்பு அது கூட அவங்களுக்கு ரொம்ப உறுத்தலா கஷ்டமா இருக்கலாம். அப்போ இது வேணும்னே பண்றது இல்ல? நிச்சயமா இல்ல. இது அவங்களோட நரம்பு மண்டலம், அதாவது நர்வஸ் சிஸ்டம், வெளியிலிருந்து வர்ற தகவல்களை இந்த சத்தம், ஒளி, தொடுதல் இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா ப்ராசஸ் பண்றதோட விளைவுதான். நமக்கு ரொம்ப நார்மலா இருக்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு தாங்க முடியாத வலியையோ பயங்கர குழப்பத்தையோ சில சமயம் பயத்தையோ கூட கொடுக்கலாம். புரியுது. அதனாலதான் சில சமயம் குழந்தைங்க ஒதுங்கி போறாங்க, இல்ல காதையோ கண்ணையோ மூடிக்கிறாங்க, சில சாப்பாட்டை தொடவே மாட்டேங்கிறாங்க, இல்லைன்னா திடீர்னு ரொம்ப அழ ஆரம்பிச்சிடறாங்க. நாம மெல் டவுன்னு சொல்றோமே அந்த மாதிரி. அப்போ இது ஒரு தப்பான நடத்தைன்னு நாம பார்க்க கூடாது. இது அவங்க சிஸ்டம், எனக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்ற ஒரு சிக்னல் மாதிரி எடுத்துக்கணுமா? மிகச்சரியா சொன்னீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான புரிதல். அந்த நடத்தைக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை நம்ம புரிஞ்சுக்க முயற்சி செஞ்சாதான் சரியா உதவ முடியும். இந்த வழிகாட்டி அதுக்கு தான் ரொம்ப உதவியா இருக்கு. ஒலி, தொடுதல், ஒளி, வாசனைன்னு ஒவ்வொரு உணர்தலின் சிக்கலையும் எப்படி அடையாளம் கண்டுக்கிறது, பிராக்டிக்கலா என்ன பண்ணலாம்னு இதுல நல்ல தெளிவா கொடுத்திருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். சரி, அப்போ முதல்ல ஒலி உணர்திறன், சவுண்ட் சென்சிட்டிவிட்டி பத்தி பேசுவோமா? இந்த வழிகாட்டியில சொல்ற மாதிரி குழந்தைங்க திடீர்னு காதை மூடிக்கிறது, ஆமா, குக்கர் சத்தம், குக்கர் விசில் சத்தம் கேட்டா அழறது, கூட்டமான இடங்கள்ல ஒரு பஸ் ஸ்டாண்ட் இல்ல கோயில் திருவிழா மாதிரி இடங்கள்ல ரொம்ப பதட்டமாகிறது, ஸ்கூல்ல சரியா கவனம் செலுத்த முடியாம கஷ்டப்படுறது, இதெல்லாம் சவுண்ட் சென்சிட்டிவிட்டியோட அறிகுறியா இருக்கலாம் சொல்றாங்க. இது உங்களுக்கு பரிச்சயமான விஷயமா? நீங்க பாத்திருப்பீங்க இல்லையா? ஆமாம், இது ரொம்ப காமன். இதுக்கு பின்னாடி என்னன்னு பாத்தீங்கன்னா, மூளை அந்த சத்தத்தை ரொம்ப அதிகமா, அதாவது கூவையா ப்ராசஸ் பண்ணுது. ஒரு சின்ன சத்தம் கூட அவங்களுக்கு பெரிய இரைச்சலா, சில சமயம் வலிக்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஐயோ பாவம். இதுல பெற்றோரை நாம என்ன செய்ய முடியும்? வழிகாட்டியில என்ன சொல்றாங்க? வழிகாட்டியில சில நல்ல பிராக்டிக்கல் டிப்ஸ் இருக்கு. முதல்ல தடுக்க முயற்சி செய்யலாம், முடிஞ்ச வரைக்கும். தடுக்கிறதா? எப்படின்னா? அதாவது ரொம்ப சத்தம் அதிகமா இருக்க வாய்ப்புள்ள சூழல்களை தவிர்க்கிறது, முடிஞ்ச வரைக்கும். உதாரணமா, கடைக்கு போறீங்கன்னா கூட்டம் கம்மியா இருக்கிற காலை நேரத்துல இல்ல வார நாட்கள்ல போக முயற்சி பண்ணலாம். சரி, ஆனா எல்லா நேரமும் தவிர்க்க முடியாதே. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், பஸ்ல போகணும், அப்போ? நிச்சயமா, அப்போதான் பாதுகாத்தல் முறை உதவுது. இயர் டிஃபெண்டர்ஸ்னு சொல்றமே, இல்ல சிம்பிளா ஹெட்போன்கள் கூட பயன்படுத்தலாம். இது வெளியிலிருந்து வர சத்தத்தோட தீவிரத்தை கொஞ்சம் குறைக்கும். இதுல ஒரு சின்ன டிப் என்னன்னா, குழந்தையே அவங்களுக்கு பிடிச்ச கலர்ல ஒரு ஹெட்போனை செலக்ட் பண்ண விடலாம். ஓ, அது நல்ல ஐடியா. ஆமா, அது உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அவங்களும் அதை கொஞ்சம் விரும்பி போட்டுக்க சான்ஸ் இருக்கு. சரி, வேற என்ன பண்ணலாம்? அடுத்து தயார்படுத்துதல் ரொம்ப முக்கியம். திடீர்னு ஒரு சத்தமான இடத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட சொல்லணும், நாம இப்போ ஒரு 10 நிமிஷம் மார்க்கெட்டுக்கு போறோம், அங்க கொஞ்சம் சத்தம் அதிகமா இருக்கும், உனக்கு கஷ்டமா இருந்தா உடனே இந்த ஹெட்போனை போட்டுக்கலாம் அப்படின்னு முன்னாடியே சொல்லிடலாம்.
விஷுவல் டைமர் பத்தியும் சொல்லியிருந்தாங்கல்ல. ஆமா, தேவைப்பட்டா ஒரு விஷுவல் டைமர், அதாவது நேரம் போறத கண்ணால பார்க்கக்கூடிய ஒரு கடிகாரம் வச்சு, இந்த டைமர்ல 10 நிமிஷம் வச்சிருக்கேன், இது முடிஞ்சதும் நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு காட்டலாம். இது அவங்களுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ஒரு தெளிவை கொடுக்கும், அந்த பதட்டத்தை குறைக்கும். புரியுது. இதெல்லாம் பண்ணியும் குழந்தை ரொம்ப பதட்டமாயிட்டா என்ன பண்றது? நல்ல கேள்வி. அப்போ சீராக்குதல் தேவை. அவங்கள அமைதிப்படுத்த நாம ஒரு சின்ன ரொட்டீன் மாதிரி உருவாக்கிக்கலாம். உதாரணமா, அமைதியா அவங்க பக்கத்துல உட்கார்ந்து, வா மெதுவா 3 தடவை மூச்சு விடலாம். 1, 2, 3ன்னு சொல்லி நாமளும் கூட சேர்ந்து செய்யலாம். இல்ல கையில அழுத்துறதுக்கு ஒரு சின்ன ஸ்குவீஸ் பால் மாதிரி கொடுக்கலாம். சரி. இல்லைன்னா அந்த இடத்த விட்டு கொஞ்சம் தள்ளி பக்கத்துல இருக்க ஒரு அமைதியான மூளைக்கு கூட்டிட்டு போலாம். எது அவங்களுக்கு அந்த நேரத்துல ஆறுதலா இருக்குன்னு நாம தான் கொஞ்சம் கவனிக்கணும். இதுல கடைசி யோசனையா வக்காலத்து வாங்குதல்னு சொன்னீங்க. சில பேர் இதை செய்ய தயங்குவாங்களே, மத்தவங்க என்ன நினைப்பாங்களோன்னு. இருக்கலாம். ஆனா இது சில சமயம் ரொம்ப முக்கியம். ஏன்னா மற்றவங்க நம்ம குழந்தையோட நடத்தைய தப்பா புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ நாம ரொம்ப டீட்டெயிலா இல்லாம சுருக்கமா ஆனா கண்ணியமா விளக்கலாம். உதாரணமா, ஒரு கடையில இருக்கிறவங்க கிட்ட, மன்னிக்கணும், என் பையனுக்கு அதிக சத்தம் செட் ஆகாது, அதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கான், நாங்க சீக்கிரமா கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லலாம். ஆமா, அது தேவையில்லாத கேள்விகளை தவிர்க்கும். ஆமா, நமக்கும் கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும். வீட்ல எப்படி இதுக்கு பழக்கப்படுத்தலாம்னு வழிகாட்டில சொல்லியிருக்காங்களே, சில கேம்ஸ் மாதிரி. ஆமா, அது ஒரு நல்ல வழி. சின்ன சின்ன சத்தங்கள், கடிகாரத்தோட டிக் டிக் சத்தம், ஃப்ரிட்ஜ் ஓடுற சத்தம், இதையெல்லாம் கவனிக்க சொல்லி விளையாடலாம். அப்புறம் வேக்யூம் கிளீனர் மாதிரி கொஞ்சம் பெரிய சத்தத்தை காட்டி, ஹெட்போன் போட்டா அந்த சத்தம் எப்படி குறையுதுன்னு அவங்களுக்கே டெமோ மாதிரி காட்டலாம். ஓ, அப்ப அவங்களுக்கு அந்த வித்தியாசம் புரியும், ஹெட்போன் எதுக்குன்னு புரிஞ்சுப்பாங்க. ஆமா, அதை ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். சரி. ஒலி மாதிரி இன்னொரு முக்கியமான சவால், இந்த தொடு உணர்வு. குறிப்பா ஆடைகள் விஷயத்துல. இது நிறைய பெற்றோர்கள் சொல்ற பிரச்சனை. ஆமா, இதுவும் ரொம்ப பொதுவானது. வழிகாட்டியில சொல்ற மாதிரி ஆடைகள் இருக்கிற அந்த சின்ன டேக் இல்ல லேபிள், அதை கட் பண்ணாம போடவே மாட்டாங்க. ஆமா ஆமா. அப்புறம் சாக்ஸ் போட்ட உடனே கழட்டி வீசிடுவாங்க. ம் சில சமயம் ஒரே ஒரு டிஷர்ட் இல்ல ஒரே ஒரு பேண்ட் தான் வேணும்னு அடம் பிடிப்பாங்க. சில துணி வகை, ஜீன்ஸ் மாதிரி இல்ல பட்டு மாதிரி, துணி பட்டாலே கஷ்டப்படுவாங்க. அந்த தையல் இருக்குல்ல, அது குத்துதுன்னு சொல்லுவாங்க. ஆமா, வழிகாட்டியில ஒரு நல்ல ஓம சொல்றாங்க. மணலை எடுத்து உடம்புல தேய்ச்சா எப்படி இருக்கும், ஒரு சில குழந்தைங்களுக்கு சில துணிகள் அப்படி ஒரு உணர்வை கொடுக்கலாம். அப்பா, அப்போ இதுக்கு என்ன காரணம்? அவங்க தோல் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கா? ஆமா, அதான் காரணம். அவங்க தோல்ல இருக்கிற அந்த தொடு உணர்வான்கள், டாக்டைல் ரிசெப்டர்ஸ்னு சொல்லுவோம், அது ரொம்ப அதிக உணர்தான் கொண்டிருக்கலாம். நமக்கு சாதாரணமா தெரியிற ஒரு சின்ன நூல் மடிப்பு, ஒரு லேபிள், சில துணிகளோட நெசவு முறை கூட அவங்களுக்கு எரிச்சலையோ சில சமயம் வலியையும் கூட கொடுக்கலாம். இதுக்கு வழிகாட்டி இல்ல என்ன தீர்வுகள் சொல்றாங்க? சில நல்ல பிராக்டிக்கல் தீர்வுகள் இருக்கு. முதல்ல உணர்திறன் சார்ந்த ஆடைகளை தேடி வாங்கலாம். அப்படின்னா? மென்மையான காட்டன் துணிகள், லேபிள் இல்லாத டேக் ஃப்ரீ ஆடைகள்னு இப்ப கிடைக்குது. அப்புறம் உள்பக்கமா தையல் உறுத்தாத மாதிரி இருக்கிற சாக்ஸ்கள், பனியன்கள் இதெல்லாம் பார்த்து வாங்கலாம். சில சமயம் லேபிள் இருக்கிற ஒரு ஷர்ட்டைய அப்படியே போடாம உள்ள ஒரு மென்மையான பனியன் போட்டுட்டு அதுக்கு மேல போடலாம். லேயரிங் பண்றது. சரி, வேற என்ன பண்ணலாம்? தேர்வுகளையும் கட்டுப்பாட்டையும் கொடுக்கலாம். நீங்க ஒரு 2-3 ஆடைகளை உங்களுக்கு ஓகேன்னு தோன்றதை எடுத்து வச்சு, இதுல எது இன்னைக்கு போட்டுக்கிறேன்னு குழந்தையே கேட்கலாம். ஆங்க, அவங்களே செலக்ட் பண்ற மாதிரி. ஆமா, அவங்களுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் இருக்குன்னு தோணும் போது அந்த போராட்ட மனநிலை கொஞ்சம் குறையலாம். ஆனா புது துணிய பழக்கப்படுத்துறது, அதுதான் பெரிய டாஸ்க் மாதிரி தெரியுதே. அதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். படிப்படியாக பழக்கப்படுத்துதல், டீசென்சிடைசேஷன் முறையை பயன்படுத்தலான்னு வழிகாட்டியில சொல்றாங்க. ஒரு புது சட்டையை வாங்கின உடனே இதை போடுன்னு சொல்லாம முதல்ல அதை அவங்க கண்ணுல படுற மாதிரி வைக்கலாம். அப்புறம் கொஞ்ச நேரம் அவங்க மடியில வச்சு சும்மா விளையாடலாம். அப்புறம் சரி ஒரு நிமிஷம் மட்டும் போட்டு பார்க்கலாமான்னு கேட்டு பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா அந்த நேரத்தை அதிகரிக்கணும். இதுல பாராட்டுறது முக்கியம்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியம். அவங்க செய்யற சின்ன முயற்சிக்கு கூட சூப்பர், பரவாயில்லையே, தொட்டு பாத்தியே அப்படின்னு பாராட்டணும். பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். வழிகாட்டில ஆடைகளை யூகிக்க கூடியதாக மாற்றுதல்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. அது என்னது? அது சிம்பிள் தான். சில நாட்கள் நமக்கு முன்னாடியே தெரியும் கொஞ்சம் பரபரப்பா இருக்கும்னு. உதாரணமா ஸ்கூல் போற நாள், இல்ல வெளியில ஒரு விசேஷத்துக்கு போற நாள். அந்த மாதிரி நாட்கள்ல குழந்தைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பதட்டம் இருக்கலாம். அப்போ அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான, அவங்க ரொம்ப விரும்பி போடுற சில பாதுகாப்பான ஆடைகளை, சேஃப் க்ளோத்ஸை நாம ரெடியா வச்சிருந்தா, அந்த நாள்ல ஆடை விஷயத்துல நடக்கிற சண்டை ஆடைய போடுறதே தினமும் ஒரு பெரிய போராட்டமா இருக்கு. அது அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையே பாதிக்குதுன்னா, ஒரு தொழில்முறை சிகிச்சையாளர்
ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் ஓடி கிட்ட ஆலோசனை கேட்கறது நல்லது. அவங்க சில ஸ்பெஷல் டெக்னிக்ஸ், உதாரணமா சென்சரி பிரஷிங் சொல்லித் தரலாம், இல்ல சில கருவிகளை பரிந்துரைக்கலாம். சில சமயம் லேபிளை வெட்டி விடுறது, டேக் இல்லாத பனியன் வாங்குறது மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் கூட பெரிய வித்தியாசத்தை கொடுக்கும். இதுக்கும் வழிகாட்டில ஒரு பயிற்சி சொல்றாங்க, முயற்சித்து பார்க்கும் பெட்டி. ட்ரை ஆன் பாக்ஸ். ஆமா, புதுசா வாங்கின ஆடைகளை ஒரு பெட்டியில போட்டு வச்சு அவங்க சும்மா பொம்மைங்களோட விளையாடும் போது அதை எடுத்து பார்க்க, தொட, அது கூட பழக அனுமதிக்கலாம். போட்டுக்கோன்னு எந்த அழுத்தமும் கொடுக்காம ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ண விடலாம். நல்ல ஐடியா. ஓகே, அடுத்ததா ஒலி மற்றும் வாசனை உணர்திறன். இதுவும் சில குழந்தைகளுக்கு பிரச்சனையா? ஆமா, பிரைட் லைட்டு, சில சமயம் டியூப் லைட் வெளிச்சம் கூட அவங்களுக்கு ரொம்ப கூசும். பார்த்திருப்பீங்க, கண்களை சுருக்குவாங்க, இல்ல கையை வச்சு மறைச்சுக்குவாங்க. ரொம்ப பிரகாசமா இருக்கிற ரூமுக்குள்ள போகவே தயங்குவாங்க. வாசனை கூடவா? சில வாசனைகள் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்ஃப்யூம் வாசனை, சில சமையல் வாசனை, குறிப்பா தாளிக்கிற வாசனை, இல்ல சில பூக்களோட வாசனை அவங்களுக்கு குமட்டலையோ தலைவலியோ கூட ஏற்படுத்தலாம். நமக்கு பிடிச்ச வாசனை அவங்களுக்கு ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருக்கலாம். இதுக்கும் காரணம் அதே நரம்பு மண்டல ப்ராசஸிங் தானா? அதேதான், அவங்களுடைய கண் பார்வை மண்டலமும் வாசனை அறியும் அமைப்பும், ஆல்ஃபாக்டரி சிஸ்டம் அதிகமா எதிர்வினை ஆற்றலாம், ஹைப்பர் ரியாக்டிவ். நமக்கு சாதாரணமா இருக்கிற ஒளி இல்ல இதமா இருக்கிற வாசனை அவங்களுக்கு தாங்க முடியாத அளவுக்கு தீவிரமா இருக்கலாம். இதுக்கு என்ன மாதிரி தீர்வுகள் வழிகாட்டில இருக்கு? முதல்ல சூழலை மாற்றுதல். வீட்ல முடிஞ்சா ரொம்ப பிரகாசமான ஃப்ளோரசன்ட் விளக்குகளுக்கு பதிலா கொஞ்சம் வார்ம் லைட் இல்ல டிம் லைட் பயன்படுத்தலாம். பகல்ல ரொம்ப வெயில் அடிச்சா திரைச்சீலைகளை போட்டு வெளிச்சத்தை கட்டுப்படுத்தலாம். சரி. அதே மாதிரி வீட்ல ஒரு பாதுகாப்பான இடத்தை, சேஃப் ஸ்பேஸ் ஆர் காம் கார்னரை உருவாக்கலாம். ஒரு மூலையில வெளிச்சம் கம்மியா இருக்கிற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மென்மையான தலையணை, போர்வை, சில பொம்மைகளை வச்சு அவங்க ரொம்ப ஓவர்வெல்ம்டா ஃபீல் பண்ணா அங்கே போய் அமைதியா உட்கார்ந்துக்கலாம்னு சொல்லலாம். வாசனை விஷயத்துல என்ன பண்ணலாம்? நாமளே பெர்ஃப்யூம் போடாம இருக்கணுமா? முடிஞ்ச வரைக்கும் குழந்தைய சுத்தி நாம இருக்கும்போது ரொம்ப ஹெவியான வாசனை உள்ள பெர்ஃப்யூமு, டியோடரண்ட், பவுடர் இதையெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. ஒருவேளை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், அங்க சமையல் வாசனை, ஊதுபத்தி வாசனை எல்லாம் அதிகமா இருக்கும்னு தெரிஞ்சா போறதுக்கு முன்னாடி குழந்தைகிட்டையும் சொல்லலாம். முடிஞ்சா அங்க இருக்கிறவங்க கிட்டையும் மென்மையா பாப்பாவுக்கு கொஞ்சம் வாசனை ஒத்துக்காதுன்னு சொல்லலாம். சரி, வீட்ல சில இடங்களை வாசனை இல்லாத பகுதியா சென்ட் ஃப்ரீ ஜோன் வச்சுக்கலாமா? ஆமா, குறிப்பா அவங்க படுக்கிற ரூம் மாதிரி இடங்களை முடிஞ்ச வரைக்கும் வாசனை இல்லாம பாத்துக்கலாம். ஆனா சில இடங்கள்ல வாசனைய தவிர்க்கவே முடியாதே. ஒரு ஹாஸ்பிட்டல் போனா இல்ல ஒரு மளிகை கடைக்கு போனா கூட மசாலா வாசனை இருக்குமே. ஆமா, அப்போ தயார்படுத்தல் தான் ஒரே வழி. முன்னாடியே சொல்லணும், நம்ம இப்போ டாக்டர் கிட்ட போறோம், அங்க கொஞ்சம் மருந்து வாசனை வரும், உனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தா சொல்லு, நம்ம கிட்ட இருக்கிற இந்த புதினா இலை உதாரணத்துக்கு இருக்குல்ல, அதை முகந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஓகேனா அவங்களுக்கு பிடிச்ச ஒரு லேசான இதமான வாசனைய, லாவெண்டர் எண்ணெய் தடவின கர்ச்சீஃப் மாதிரி கையில வச்சுக்கலாம். அது அந்த நேரத்துல கொஞ்சம் டைவர்ட் பண்ண உதவும். இதுக்கும் வழிகாட்டில பயிற்சி இருக்கா? இருக்கு. ஒரு ஒளி சோதனை மாதிரி பண்ணலாம். வீட்ல இருக்கிற லைட்டை ஒவ்வொன்னா போட்டு, இது ஓகேவா, இது ரொம்ப பிரைட்டா இருக்கா ஆனா அவங்க கிட்டயே கேட்கலாம். எது அவங்களுக்கு சௌகரியமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். வாசனைகளுக்கு புதுசா ஒரு சாப்பாட்டை அறிமுகப்படுத்தும் போது எடுத்த உடனே சாப்பிட சொல்லாம முதல்ல கிண்ணத்துல வச்சு வாசனை பிடிக்க சொல்லலாம். அப்புறம் கொஞ்சமா தொட்டு பார்க்க சொல்லலாம். அதுக்கு பிறகு ஒரு சின்ன பீஸ் டேஸ்ட் பண்ண சொல்லலாம். மெதுவா படிப்படியா பழக்கப்படுத்தலாம். இப்போ இந்த எல்லா யோசனைகளையும் சேர்த்து வழிகாட்டியில கொடுத்திருக்கிற இந்த பிராக்டிக்கல் உதாரணம், அப்பா பையன் ஆரியன் கடைக்கு போறது, அத பார்க்கலாமா? அது எல்லாத்தையும் ஒன்னா புரிஞ்சுக்க உதவும். ஆமா, அது ஒரு நல்ல உதாரணம். அந்த சூழலோட தலைப்பே நல்லா இருக்கு. குறுகிய நேர பேரங்காடி பயணம், தயாராகுதல், பாதுகாத்தல், இடைநிறுத்தம். ஷார்ட் மார்க்கெட் விசிட், ப்ரிப்பேர், ப்ரொடெக்ட், பாஸ். இதுல அந்த 3 ஸ்டெப்ஸும் அடங்கி இருக்கு. சொல்லுங்க, எப்படி அந்த அப்பா அதை ஹேண்டில் பண்றார்? முதல்ல கிளம்ப முன் தயார்படுத்துதல். அப்பா என்ன பண்றாருன்னா ஒரு சின்ன விஷுவல் பிளான், அதாவது படங்களோட இருக்கிற ஒரு அட்டையை காட்டுறார். அதுல சிம்பிளா வீடு, கார், கடை 10 நிமிஷம் மட்டும் வீடுன்னு படங்கள் இருக்கு. ஓ, புரியுது. அப்புறம் ஆரியன் கிட்ட உனக்கு நீல கலர் ஹெட்போன் வேணுமா இல்ல பச்சை கலர் வேணுமான்னு சாய்ஸ் கொடுத்து அவனே செலக்ட் பண்ண வைக்கிறார். கூடவே அவனுக்கு பிடிச்ச ஒரு கம்ஃபர்ட் டாய் எடுத்துக்க சொல்றார். அப்புறம் 10 நிமிஷத்துக்கு ஒரு டைமரையும் செட் பண்றார். இது எல்லாமே அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ஆரியனுக்கு ஒரு கண்ட்ரோலையும் தெளிவையும் கொடுக்குது. சூப்பர். சரி, கடைக்குள்ள போனதும் அங்க போயிட்டு அப்பா ரொம்ப அமைதியா ஃப்ரெண்ட்லியா பேசுறார். அப்பா, ஆரியன்,
நம்ம கொஞ்ச நேரம் தான் இந்த கடையில இருப்போம். நீ நீல ஹெட்போன் கேட்டல்ல, இங்க பாரு, சத்தம் கொஞ்சம் அதிகமாச்சுன்னா நான் அதை உனக்கு போட்டு விடுவேன். சரியா? நம்ம பால் பிஸ்கெட் மட்டும் வாங்கிட்டு இந்த டைமர் அடிச்சதும் வீட்டுக்கு போயிடலாம். ஒருவேளை அங்க சத்தம் அதிகமானா அந்த டைம்ல அப்போ அப்பா உடனே பாதுகாக்கிறார். அவர் பதட்டப்படல. அப்பா மெதுமான குரல்ல ஆரியன் பக்கத்துல போய், இங்க கொஞ்சம் சத்தம் அதிகமா இருக்குல்ல, உன்னோட ஸ்பெஷல் நீல ஹெட்போனை போட்டுக்கலாமா? மெதுவா போடுறார். ஆரியன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறான். கையில இருக்கிற பொம்மையை பிடிச்சுக்கிறான். அப்போ பக்கத்துல இருக்கிற வேற ஒருத்தர் கேட்கிறார். அந்நியர், என்ன தம்பி, பாப்பாவுக்கு என்னாச்சு, சரியா இருக்காங்களா? அப்போ அப்பா வக்காலத்து வாங்குறார். அப்பா ரொம்ப சிம்பிளா கண்ணியமா, ஆமாங்க, நல்லா இருக்கான், நன்றி. அவனுக்கு அதிக சத்தம்னா கொஞ்சம் கஷ்டம். நாங்க சீக்கிரமா கிளம்பிடுவோம். ஓகே, இது நல்லா இருக்கு. ஹெட்போன் போட்ட பிறகும் ஆரியன் கஷ்டப்பட்டா, அழ ஆரம்பிச்சா. அதுவும் நடக்கலாம். அப்போ அப்பா கோபப்படல, சும்மா இருன்னு அதட்டல. அவரு இடைநிறுத்தம் செய்ய தயாராகிறார். அப்பா ரொம்ப மென்மையா உறுதி அளிக்கிற மாதிரி, ஓ, நீ கஷ்டப்படுறது எனக்கு புரியுது, பரவாயில்ல, நாம வேணும்னா அந்த காய்கறி விக்கிற இடத்துக்கு போலாமா? அங்க கொஞ்சம் அமைதியா இருக்குமே. இல்லனா வா, வெளியில பெஞ்ச் இருக்கு, அங்க போய் ஒரு நிமிஷம் உட்காரலாமா? ஆரியன் கடைக்கு வெளியில இருக்கிற பெஞ்சை நோக்கி தலையசைக்கிறான். அப்பா, சரிடா கண்ணா, பெஞ்சில உட்காரலாம், வா போகலாம். மெதுவா அவனை அழைச்சிட்டு போலார். தேவைப்பட்டா கைய புடிச்சுக்கிறார். அங்க போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு தேவைப்பட்டா வாங்க வேண்டியதை வாங்காம கூட வீட்டுக்கு திரும்பிடலாம். குழந்தையோட மன அமைதி தான் முக்கியம். வீட்டுக்கு வந்ததும் அதோட முடிஞ்சிடுதா? இல்ல, அங்க முக்கியமான ஸ்டெப் இருக்கு. பாராட்டுதல் மற்றும் வலுப்படுத்துதல். அப்பா, ஹே ஆரியன், இன்னைக்கு நீ சூப்பரா கோஆபரேட் பண்ண. நாம கடைக்கு போனோம், உனக்கு கஷ்டமா இருந்தப்ப ஹெட்போன் போட்டுக்கிட்ட, கொஞ்ச நேரம் அமைதியா இருந்த, வெரி குட். அடுத்த தடவை நாம இன்னும் ஒரு 2 நிமிஷம் அதிகமா இருக்க ட்ரை பண்ணலாமா? இல்ல இதே மாதிரி கொஞ்ச நேரம் மட்டும் போயிட்டு வரலாமா? ஆஹா, இது ரொம்ப நல்லா இருக்கு. அவனோட முயற்சியை பாராட்டுறதோட அடுத்த தடவைக்கு ஒரு பாசிட்டிவ் நோட்டோட முடிக்கிறாங்க. ஆமா, இது அவனுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும். இந்த உதாரணம் நிஜமாவே ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கு. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிளான் பண்ணி செய்யறது நிச்சயமா இந்த மாதிரி பதட்டமான சூழல்களை சமாளிக்க பெற்றோர்களுக்கு பெரிய உதவியா இருக்கும்னு தோணுது. நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க கூட உங்க சூழலுக்கு ஏத்த மாதிரி இதை எப்படி அப்ளை பண்ணலாம்னு யோசிச்சு பாருங்க. இந்த வழிகாட்டில இருந்து சில முக்கியமான செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை கூட லிஸ்ட் பண்ணிருக்காங்க. அதை சுருக்கமா பார்க்கலாமா? அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா சொல்லுங்க. முதல்ல செய்ய வேண்டியவை டூஸ் என்னென்ன? முதல்ல குழந்தையோட உணர்வுகளை நாம ஏத்துக்கணும், அங்கீகரிக்கணும். எனக்கு தெரியும் இது உனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சிம்பிளா சொல்றது கூட பெரிய விஷயம். சரி. ரெண்டாவது, முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன தேர்வுகள் கொடுக்கணும். எந்த ஹெட்போன் போடுறது, இந்த 2 சட்டையில எது வேணும்னு கேட்கறது. இது அவங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கிற ஃபீலை கொடுக்கும். மூணாவது, புதிய இடங்களுக்கு போறதுக்கு முன்னாடி படங்கள் மூலமாகவோ இல்ல சோஷியல் ஸ்டோரிஸ்னு சொல்றோமே, அது மூலமாகவோ தயார்படுத்தி ஒரு சின்ன ரீஹர்சல் மாதிரி பார்க்கலாம். வீட்ல அவங்களுக்குன்னு ஒரு அமைதியான இடம், காம் கார்னர் செட் பண்ணி கொடுக்கறதா? ஆமா, அதுவும் முக்கியம். கடைசியா நாம பேசும்போது ரொம்ப சிம்பிளான வார்த்தைகள், சின்ன சின்ன வாக்கியங்கள்ல பேசணும். தெளிவா இருக்கணும். சரி. இப்போ செய்யக்கூடாதவை டோன்ட்ஸ், இதுவும் ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம். முதல்ல அவங்களால தாங்கவே முடியாத ஒரு உணர்வு சூழலுக்குள்ள, உதாரணமா காதை பிளக்கிற சத்தத்தோட பட்டாசு வெடிக்கிற இடத்துக்கு அவங்கள கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போகவே கூடாது. சரி. ரெண்டாவது, அவங்க கஷ்டப்படும் போது அவங்கள வெட்கப்படுத்துற மாதிரி பேசுறது, திட்டுறது, அல்லது ஏன் அப்படி பண்ற, சும்மா சீன் போடாத, ரொம்ப ஓவரா பண்ணாத அப்படின்னு சொல்றத அறவே தவிர்க்கணும். ஆமா, அது அவங்கள இன்னும் ஹர்ட் பண்ணும். நிச்சயமா. மூணாவது, அவங்க முன்னாடியே பக்கத்து வீட்டு பையன் பாரு எவ்வளோ சமத்தா இருக்கான் அப்படின்னு மற்ற குழந்தைங்களோட ஒப்பிடவே கூடாது. கடைசியா ஒரு முக்கியமான விஷயம், அவங்களுடைய இந்த உணர்வு ரீதியான எதிர்வினைகளை வேணும்னே செய்யற அடம், பிடிவாதம், இல்ல நம்மளை எதிர்க்கிறாங்க அப்படின்னு மட்டும் பார்க்க கூடாது. இது அவங்களுடைய நரம்பு மண்டலத்தோட ஒரு வெளிப்பாடு. அவங்களோட கஷ்டம்னு புரிஞ்சுக்கணும். அந்த புரிதல் தான் முக்கியம். சில சமயம் குழந்தை ரொம்ப அப்செட்டா இருக்கும்போது நமக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாதுல்ல. அப்போ உதவுறதுக்கு வழிகாட்டியில சில அமைதிப்படுத்தும் உரையாடல்கள், கால்மிங் ஸ்கிரிப்ட்ஸ் கொடுத்திருக்காங்களாமே. ஆமா, ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான வாக்கியங்கள். உதாரணத்துக்கு, நான் உன் கூட இருக்கேன், நீ இப்ப சேஃபா இருக்க. இத ரொம்ப மெதுமா அமைதியான குரல்ல சொல்லணும். வா, நாம சேர்ந்து 3 தடவை நல்லா மூச்சு இழுத்து விடலாம். உள்ளே, வெளியே. நாமளும் கூட சேர்ந்து செய்யணும். ஆமா.
இந்த நீல கலர் பந்து வேணுமா இல்ல இந்த பச்சை கலர் பந்து வேணுமா? நாம இங்க இன்னும் 5 நிமிஷம் தான் இருப்போம். இந்த டைமர் அடிச்சதும் உடனே கிளம்பிடலாம். இந்த மாதிரி சிம்பிள் வாக்கியங்கள் அந்த டென்ஷனான நேரத்துல நமக்கும் குழந்தைக்கும் ரொம்ப உதவியா இருக்கும். ஆமா. ஆனா சில சமயம் நம்ம முயற்சிகள் எல்லாம் மீறி பிரச்சனை ரொம்ப தீவிரமா இருக்கலாம். அப்போ நாம நிபுணர் உதவிய நாட வேண்டியிருக்கும். எப்போ எந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தா நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் தேடணும்? வழிகாட்டியின்படி சில விஷயங்களை கவனிக்கணும். ஒன்னு, இந்த உணர்வு எதிர்வினைகளால கிட்டத்தட்ட தினமும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு மெல்டவுன்ஸ் ஏற்படுதுன்னா. சரி. 2, இதனால குழந்தையோட தூக்கம், சாப்பாடு பழக்கம் அல்லது ஸ்கூலுக்கு போறது, மத்தவங்களோட பழகுறது மாதிரியான அன்றாட செயல்பாடுகள் கடுமையா பாதிக்கப்படுதுன்னா. 3, உங்களுக்கு உங்க குழந்தையோட குறிப்பிட்ட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தனி பயனாக்கப்பட்ட திட்டம், சென்சரி டயட் ஆர் பிளான் தேவைன்னு நீங்க உணர்ந்தீங்கன்னா, இந்த மாதிரி சூழல்கள்ல ஆட்டிசம் துறையில அனுபவம் வாய்ந்த ஒரு தொழில்முறை சிகிச்சையாளரை, ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், ஓடிய அணுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க சரியா அசஸ் பண்ணி உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் தேவையான உதவிகளை செய்வாங்க. புரியுது. சரி, இவ்ளோ விஷயங்கள் பேசியிருக்கோம். இப்போ இந்த அலசல கேட்டுட்டு இருக்கிற பெற்றோர்கள் உடனடியா என்ன பண்ணலாம்? ஏதாவது சிம்பிளான ஸ்டெப்ஸ் இருக்கா? இருக்கு. வழிகாட்டியில ஒரு பெற்றோருக்கான உடனடி செயல் திட்டம்னே கொடுத்திருக்காங்க. ரொம்ப சிம்பிளான 3 படிகள் தான். ஓ, சொல்லுங்க. ஓகே. தடி 1, கவனித்து குறிப்பிடுங்கள். ஜஸ்ட் அப்சர்வ். ஒரு வாரத்துக்கு உங்க குழந்தை எப்போ, எந்த சூழல்ல, என்ன இடம், என்ன சத்தம், என்ன துணி, என்ன வாசனை, என்ன சாப்பாடு கஷ்டப்படுறாங்க இல்ல ரொம்ப சென்சிட்டிவா இருக்காங்கன்னு நோட் பண்ணுங்க. இது சரி இது தப்புன்னு தீர்ப்பு சொல்லாம சும்மா ஒரு டைரியில குறிப்பிடுங்க. ஓகே, முதல் ஸ்டெப் வெறும் கவனிப்பு. ஆமா. படி 2, ஒரு சிறிய மாற்றத்தை செய்யுங்கள். நீங்க கவனிச்ச விஷயங்கள்ல இருந்து ஒரே ஒரு சின்ன மாற்றத்தை மட்டும் தேர்ந்தெடுங்க. ரொம்ப பெருசா வேணாம். உதாரணமா, சரி நாளைக்கு அந்த லேபிள் இல்லாத சாக்ஸ் வாங்கி போட்டு விடலாம், இல்ல வெளியில போகும்போது ஹெட்போனை மறக்காம எடுத்துட்டு போலாம், இல்ல நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி அந்த பிரைட் லைட்டை ஆஃப் பண்ணிடலாம். இப்படி ஏதாவது ஒன்னே ஒன்னு. சரி, ஒரே ஒரு சின்ன மாற்றம். ஆமா. படி 3, ஒத்திகை பார்த்து பாராட்டுங்கள். அந்த சின்ன மாற்றத்தோட ஒரு சின்னதா முயற்சி செஞ்சு பாருங்க. ஒரு புது துணியை 2 செகண்ட் தொட்டு பார்த்தா கூட சூப்பர், பரவாயில்லையேன்னு பாராட்டுங்க. சத்தம் கம்மியா இருக்கிற ஒரு கடைக்குள்ள பயப்படாம 2 நிமிஷம் நின்னா கூட அது ஒரு பெரிய வெற்றி தான். அந்த சின்ன சின்ன முன்னேற்றங்களை குருத்துச்சு பாராட்ட மறக்காதீங்க. கவனி, ஒரு சின்ன மாற்றம் செய், பாராட்டு. சிம்பிளா இருக்கு. ஆமா. இந்த 3 படிகள் பார்க்கிறதுக்கு ரொம்ப எளிமையா இருந்தாலும் இதை தொடர்ந்து செய்யும் போது போக போக அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இதுல ரொம்ப முக்கியம் பொறுமை. குழந்தையோட பார்வையிலிருந்து நம்ம விஷயங்களை பார்க்க முயற்சி செய்யணும். அவங்களுடைய ஒவ்வொரு சின்ன ஸ்டெப்பும் கொண்டாடப்பட வேண்டியது. நிச்சயமா, ரொம்ப அருமையா சொன்னியா. அப்போ சுருக்கமா சொன்னா, இந்த உணர்திறன் சிக்கல்கள் நிஜமானவை. அது குழந்தையோட தப்போ இல்ல அவங்க வேணும்னே செய்யறதோ இல்ல. ஆனா நம்ம சரியான புரிதலோட, கொஞ்சம் பொறுமையோட, வழிகாட்டியில சொல்ற மாதிரி சின்ன சின்ன தொடர்ச்சியான உதவிகளை செய்யும்போது அது அவங்களுக்கு பெரிய ஆறுதலையும் அவங்க உலகத்துல இயல்பா இயங்குறதுக்கு உதவியாவும் இருக்கும். திரு சிவகுமார் அவர்களோட இந்த வழிகாட்டி அதுக்கு ஒரு சிறந்த ஆரம்ப புள்ளியாவும் கருவி தொகுப்பாவும் இருக்கு. ஆமா. இது நமக்கும் நம்ம குழந்தையோட உலகத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு கொடுக்குது. சரி, இந்த உரையாடலை நாம முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை. இந்த உணர்திறன்கள் ஒரு சவாலா நமக்கு தோணலாம். ஆனா ஒரு வகையில பார்த்தா அது உங்க குழந்தை இந்த உலகத்தை அனுபவிக்கிற ஒரு தனித்துவமான வழியா கூட இருக்கலாம் இல்லையா? அந்த தனித்துவமான பார்வைய, அந்த வித்தியாசத்தை வெறுமனே ஒரு பிரச்சனையா மட்டும் பார்க்காம அதை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க முயற்சி செய்யறது உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் இடையிலான அந்த அன்பான பிணைப்பை எப்படி இன்னும் வலுப்படுத்தக்கூடும். இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஆழமான அலசலில் எங்களுடன் இணைந்திருந்த உங்களுக்கு எங்களுடைய நன்றி.